இந்த ஸ்டஃபிங்கில் பண்ணதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த காரமான ஃப்ளேவரும் வந்துருக்கும். நீங்கள் அப்படி இல்லை தொட்டுக்கு ஏதாவது வச்சுக்கிறீங்கன்னா சாஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். தயிர் தயிர் சாஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பிடிச்சவங்க அவங்களுக்கு என்ன டிஷ்ஷு பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். வெல்கம் எல்எஸ்எஸ், வெல்கம் டு மை லைவ் ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங் சிஸ். பிளேட் எடுங்க. நல்லா இருக்கும் சிஸ். வந்திருக்கதா அது சிம்மில் வச்சு வேக வைக்கணும். தேங்க்ஸ் சிஸ். Thanks my friend Dynamics vlog. Is it my friend? Thank you. ஆலு பரோட்டா, ஸ்டஃப்டு சப்பாத்திலாம் இல்லை, ஆலு பரோட்டா. இப்போ தானே வந்தீங்க, லைவ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆலு பரோட்டா தான் வந்துட்டு இல்லை இன்னைக்கு. அதுதான் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். மைதாலாம் பண்ணது, கோதுமைலாம் இல்லை. கோதுமையா? ஓகே, கோதுமை மாவு தான். இதெல்லாம் வேக ரொம்ப நேரம் ஆகும். பெரிய சப்பாத்தி, ஆலு பரோட்டா. ஆனால் மைதாலையும் பண்ணலாம் இது. ஆனால் யார் இது இப்படி தேங்க தனியாக அதோட ஆளு வந்து உள்ளக்கு ஸ்டஃபிங்காக வச்சு இன்னொரு லேயர் கூட இது பண்ணுங்க. உள்ளக்கு இந்த மாதிரி அமுக்கையில் வந்து பார்த்து அமுக்குங்க. இந்த இப்படிலாம் வந்து வச்சுட்டு மெதுவாக வந்து இப்படி தட்டி தான் விடணும், இல்லாட்டி லைட்டாக அமுக்கணும். ரொம்ப ரொட்டி கட்டையை வச்சு தேய்ச்சோம்னா வராது. இப்படி எண்ணெயை ஊற்றிக்கிறணும், இல்லை நெய் பட்டர் இருந்தால் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன டின்னர் சிஸ்?